ராஜாவுக்கு முன்பாக இந்த தாவீது போய் நிற்கிறான். எல்லாம் ரொம்ப கவனமாய் கவனிங்கள். கவனமாக கவனிச்சாதான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியும். அப்போ அந்த காத் என்கிற அந்த ஆகிஸ் என்கிற அந்த காத்து பட்டணத்தினுடைய ராஜாவினிடத்துல போய் நிற்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தாவீதை பிடிச்சு கொண்டு அவனுக்கு முன்னாடி விடுறாங்க. ஐயா, யார் வந்திருக்கா தெரியுமா? யார் நம்ம இடத்துல வந்திருக்கா தெரியுமா? தாவீது வந்திருக்கிறான். இந்த தாவீது யார் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ முறையாய் பாடினார்கள். காத்து பட்டணத்துல ஒரே ஒரு மனுஷனை வச்சு அந்த பட்டணம் எல்லா நாடுகளையும் அவங்க தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா, கோலியாத் என்கிற ஒரு மனுஷன். அந்த கோலியாத் அந்த காத்து ஊர்ல இருக்கிறதுனால எந்த ராஜாக்களும் சண்டை போட போகல, பிரச்சனை பண்ண போகல. காரணம் என்னன்னா, இந்த கோலியாத் முன்னாடி நின்னுட்டான்னா எப்பேற்பட்ட படையானாலும் அந்த மனுஷனுக்கு முன்னாடி நிற்காம கடந்து போகும். ஆனா ஒரு நாள் குட்டி பையனாய் தாவீது இருந்தான், சின்ன பையனாய் தாவீது இருந்தான். அந்த கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்கள் பின்னுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தாவீது சாதாரணமான கூழாங்கல்லை கொண்டு அந்த தாவீதை அப்படியே அந்த கோலியாத்தை அப்படியே கொன்றுட்டான். அன்னைக்கு இந்த காத்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேருடைய காதும் யார் பேரை கேட்குது தெரியுமா? தாவீது. அன்றையிலிருந்து கப்பம் கட்ட ஆரம்பித்தார்கள். அன்னையிலிருந்து அவருடைய குடும்பம் இன்னொரு நாட்டிற்கு அடிமையா இருந்துச்சு. இப்போ பல வருடங்கள் தாண்டி அந்த தாவீது யாருக்கு முன்னாடி நிற்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த காத்து ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறான். உடனே அவங்க இல்லை, ரொம்ப நாள் நீ சிக்குவேன்னு எங்களுக்கு தெரியும், ஒரு நாள் எங்கிட்ட நீ மாட்டுவேன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை கஷ்டப்படுத்தினவன் இல்லை, எங்களுடைய தலைவரை கொன்னவன் நீ இல்லை, எங்க கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதனை நீ தானே கொன்ன அப்படின்னு எங்க கொண்டு போய் விடுறாங்கன்னா, ஆகீஸ் என்கிற அந்த ராஜாவுக்கு முன்னாடி தாவீது வந்திருக்கிறான். உடனே தாவீது சுற்றி பார்க்கிறான். உடனே எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்றான். ஐயோ, இவங்க நம்மளை ரொம்ப கொன்றுவாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு முன்பாக ஒரு ஃபிக்ஸ் வியாதி வந்தா, அந்த ஃபிக்ஸ் வரும்போது ஒரு மனுஷன் என்னென்ன பண்ணுவானோ அது எல்லாத்தையுமே இந்த மனுஷன் பண்ண ஆரம்பிச்சான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக முகநாடியை வேறுபடுத்தி, அப்படின்னா ஃபேஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, அவர்களுக்கு முன்பாக பித்தம் கொண்டவனை போல காண்பித்து, வாசற் கதவுகளிலே கீறி கொண்டு, அப்படியே பைத்தியக்காரன மாதிரி அப்படியே கீறி கொண்டு, தன் வாயிலிருந்து நுரை தள்ளி, வாயில துப்பல் எல்லாம் கொண்டு வெறும் வாயில நுரை மட்டும் தள்ளாம அது எங்க வலிஞ்சிச்சாமா, அவனுடைய தாடியில வலிகிறது மாதிரி அப்படியே ஒரு நடிப்பு, ஒரு பெரிய ஆக்ஷன். உடனே அந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, அடுத்த வார்த்தை நீங்க வாசிக்கும் போது, அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரனை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வந்ததற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா? நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த ஆகீஸ் ராஜாவும் யாரை தான் தேடிட்டு இருக்கிறதுக்கு? தாவீது வரட்டும்பா, தாவீதுன்ற ஒருத்தன் இந்த நிலைமைக்கு எங்களை ஆளாக்கிட்டான்ல, அவனை எந்த இடத்துல பார்க்கிறோமோ அவனை கொல்ல மாட்டோம், கண்டம் துண்டமா வெட்டுவோம், பீஸா வெட்டுவோம். அவ்வளவு கொலை வெறியோட தான் அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு முன்பாக இப்ப யார் இருக்கா அப்படின்னா, தாவீது என்கிற ஒரு மனுஷன் நிற்கிறான். அவன்தான் அந்த கோலியாத்தை ஜெயிச்ச தாவீது, அவன்தான் இந்த ஜனங்களை கப்பம் கட்ட வைக்கிற தாவீது. ஆனா அவங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா,
அவங்க முன்னாடி ராஜாவா இப்ப இல்ல. இவன் எப்படி இருக்கான் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. ஒரு நாள் சிங்கத்துக்கு முன்பாக தைரியமாய் நின்றவன், ஒரு நாள் கோலியாத்திற்கு முன்பாக தைரியமாய் நின்றவன், யார் வேணாலும் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் தைரியமாய் நின்றவன். ஆனா இன்னைக்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, பைத்தியக்காரனை போல வாயில அந்த சீனை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நீங்க கொஞ்சம் அந்த சீனை நினைச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளோ பெரிய தாவீது, எவ்வளோ பெரிய கொஞ்சம் எவ்வளோ பெரிய தாவீது, எத்தனை பேரை தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்த தாவீது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஜெயம், நம்முடைய வெற்றி, நம்ம எல்லா இடத்துலையும் தைரியமா ஆண்டவர் நிக்க வைக்கணும். அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை குறைச்சு வைக்க மாட்டாரு. அந்த இடத்துல நம்ம சவால் விடணும். அந்த மேனேஜருக்கு முன்னாடி சவால் விடணும், அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம சவால் விடணும், அந்த மாப்பிள்ளைக்கு முன்னாடி நம்ம சவால் விடணும், அந்த சொந்தக்காரருக்கு முன்னாடி நம்ம சவால் விடணும். அப்படி கெத்தா இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் அப்பொழுதுதான் நம்மளை காப்பாற்றுகிறார். எல்லா இடத்துலையும் நான் அப்படிதான் நிற்பேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையா இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு ஞானம் வருது. அது எந்த ஞானம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல தாவீத மாதிரி கல்லை தூக்கிட்டு, கோலியாத்தை கொல்ல போறது மாதிரி கல்லை தூக்கிட்டு, சத்தமா சொல்லுங்க, போனோன்னு வச்சுக்கோங்களேன், கல்லை எடுத்தோன்னா கண்ட துண்டமா வெட்டிடுவாங்க. அத்தனை பேரும் சூழ்ந்து நிற்கிறார்கள். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அப்படியே கெத்தா இருக்கிறாங்களா, ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்களா, எல்லாருமே மிரட்டுற அளவுக்கு வந்துட்டாங்களா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் நான் இப்படிதான் இருப்பேன், எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்னை இப்படிதான் வச்சிருப்பாரு. என்ன என் மனைவிட்ட அப்படி போய் எல்லாருமே என்ன மதிக்கிறாங்க, நீ என்ன மதிக்க மாட்டியா? எல்லாருமே என்னை பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க, நீ என்னை பார்த்து பயப்பட மாட்டியா? நீ பயப்படணும். நீ பயப்படுற அளவுக்கு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாய் உங்களுடைய குடும்பத்தை கட்ட முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைஞ்சு போயிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு கணவன் மனைவிக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வீட்டில் வாழாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன மனசுல நினைக்காங்கன்னா, நான் எப்படிப்பா தாழ்ந்து போவேன், நான் எப்படிப்பா தாழ்ந்து போவேன், ஆண்டவர் என்னை இறக்க மாட்டாரு, ஆண்டவர் எனக்கு இறக்க மாட்டாரு, எனக்கு மீசை இருக்குப்பா, எனக்கு மீசை இருக்குது, நான் புருஷன், நான் புருஷன், நான் மனைவி, நான் பணத்தை கொண்டு வந்தவா, நான் பணத்தை சம்பாதிக்கிறவன், நான் இன்னைக்கு கொடுக்கிற எல்லாம் என்னதான் நீ டிபெண்ட் பண்ணி இருக்கிற. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நீங்க இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்தை என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, உங்க குடும்பத்தை கட்ட முடியாது பிரதர், உங்க ஃபேமிலியை கொண்டு போக முடியாது பிரதர். இந்த இடத்துல ஆண்டவரே, ஒரு நாள் கோலியாத்துக்கு முன்னாடி நிக்க வச்சிங்கல்ல, ஒரு நாள் ஒரு கல்லுனால அவனை ஜெயிச்சிட்டேன்ல, ஒரு நாள் சிங்கத்தையே என் கையில கொடுத்துறீங்கல்ல, இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் எப்படி இவன் முன்னாடி தாழ்ந்து போறது? அப்போ அன்னைக்கு நீங்க என் கூட இருந்தீங்க, இன்னைக்கு நீ என் கூட இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப தாவீதுக்கு ஒரு பெரிய ஞானம் வருது. இந்த இடத்துல என் பலத்தை நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இந்த இடத்துல நான் எப்படி தான் போக முடியும்? இந்த இடத்துல எப்படி தான் போக முடியும்? இந்த இடத்துல நான் தாழ்ந்து போனால் மட்டும்தான் என் உயிரை, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, வாழ்ந்திருக்கமோ எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை கவனமா நீங்க கவனிச்சுக்குங்க.